சோ வணக்கம் மக்களே. சோ ஒரு வழியா கனிக்கான ஃபேமிலி வந்து உள்ள வந்துட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனா கனிக்கான ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசா ஒரு ஹைப் இல்ல. நான் பெருசா எதிர்பார்த்தேன். நான் வந்து கனிக்கான தங்கச்சி உள்ள வந்து கண்டிப்பா ஏதாவது சம்பவம் பண்ணுவாங்க, ஏதாச்சும் பேசுவாங்க, ஏதாச்சும் மன குமுறலை தூக்கி வெளியே எடுத்து வைப்பாங்கன்னு பார்த்தேன். பட் அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீம் வந்து இந்த வருஷம் ஃப்ரீ டாஸ்க சொதப்பிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் கூட சின்ன சின்ன சம்பவம் இருந்துச்சு. ஓகேவா, சம்பவம் சொல்றதை விட சின்ன சின்ன மன குமுறல்களை உள்ள வந்து பேசினாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் சும்மா வராங்க, உட்கார்ந்து பேசுறாங்க, அவங்க ஃபேமிலிக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டை கொடுக்குறாங்க, கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி விஷயம் தான் இருக்கு. அந்த வகையில வீட்டுக்குள்ள வந்து நம்ம கனியோட தங்கச்சி விஜய் அவர்கள் நம்ம கனி அவர்களுக்கு ஒரு ஹிண்ட்டையும் கொடுத்துட்டு பார்வதியை போட்டு கொஞ்சம் பொழந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. பார்வதி அவங்களே போய் வாங்கி கேட்டுக்கிட்டாங்க ப்ரோ. எனக்கு செம சிரிப்பா இருந்து. பாரு என்ன நினைச்சிட்டாங்கன்னா அவங்க தான் மிகப்பெரிய கேமர் நினைச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ள இருக்க மத்த எல்லாருமே மக்கு, முக்கியமா விஜய் கிட்ட போய் ஈஸியா கறந்துடலாம் நினைச்சிருப்பாங்க போல. விஜய் பயங்கரமா வச்சு மொக்க பண்ணி விட்டாங்க. எப்பவும் போலதான் கமர்தீனை ரோட்ல தூக்கி போட்டாச்சு. நான் நேத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அக்கா வந்து சரியில்லை, இன்னும் கமர்தீனுக்கான டாபிக்ல அக்கா ஸ்டடியா பேச மாட்டேங்காங்க. நேத்து என்னன்னா நைட் அமித் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நான் இன்னும் இந்த மேட்டர்ல வந்து இதாகல, அவன் வந்து பயங்கரமா கேம் ஆடிட்டு இருக்கான், அவன் பயங்கரமா அனலைஸ் பண்ணி ஏகப்பட்ட விஷயத்த பண்ணிட்டு இருக்கான், அவன் அங்க இங்கேயுமா ஒரு மாதிரி ஜித்து ஜில்லாடி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான், வெளியே போயிட்டு ஷோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அக்கா சொல்லியிருந்தாங்க. அப்ப காலங்காலத்துல அதை எடுத்து கூட நம்ம பேசியிருப்போம், அக்கா வந்து இன்னும் சரியில்லை, கமர்தீன்ட்ட பேசும்போது கமர்தீன்ட்ட நல்லபடியா பேசுறாங்க, ஆனா இந்த பக்கம் வந்து ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது கமர்தீனை தூக்கி ரோட்ல போட்டுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு விஜய் கிட்ட போய் ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க. பேசும்போது ஒரு விஷயத்த என்னால கவனிக்க முடிஞ்சு, அக்கா இன்னும் அந்த லவ் டாபிக்ல ஸ்டடியா இல்ல. அக்கா வந்து அந்த விஷயத்த லவ்னு சொன்னாலே லவ்னு சொல்லாங்க வாயில போடுங்க ஃப்ரெண்ட் மோர் தென் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அக்கா வந்து அந்த லவ்னு கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்காங்க. அப்ப என்ன இலவு ப்ரோ இது இவங்க பண்றது? சத்தியமா தெரியல, என்ன இலவனே தெரியல. அந்த வகையில விஜய் கிட்ட அவங்களே வாயை கொடுத்து ஒரு சில விஷயங்களை வாங்கி கேட்டுக்கிட்டாங்க. விஜய் பயங்கரமா மொக்க கொடுத்தாங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பாத்துறலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் உள்ள வந்து ஜாலியா எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் கனிக்கு ஒரு சில ஹிண்ட் கொடுத்தாங்க, அதை நம்ம கடைசியில பார்க்கலாம். அப்போ கனிக்கு ஹிண்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து எல்லாம் மொத்தமா ரவுண்டா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் நம்ம அமித்தும் வினோத்தும் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஒரு சில பாட்டுகள் போயிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் கிட்ட ரிவ்யூ கேட்டாங்க, எங்களை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இதுல என்னால ஒரு ஆளை நோட் பண்ண முடிஞ்சு, விஜய் கிட்ட ரிவ்யூ கேட்கும்போது பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்காங்கன்னா காமு மாமா, அதுக்கு அந்த பக்கம் பாரு உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா காமு மாமா பார்வை பார்க்கல, காமு மாமா விஜய் அப்படி பார்த்துட்டு இருக்காரு. எதுக்குன்னே தெரியல ப்ரோ, எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. மாமா வந்து ஒரு மாதிரி இப்படி விஜய பார்த்துக்கிட்டே இருக்காரு. விஜய் உள்ள வந்து சாப்பாடு ஊட்டி விட்டாரு, ஒரு நேரம் இல்ல 2-3 நேரம் போய் சாப்பாடு ஊட்டி விட்டாரு. அப்புறம் கூட்டு இப்படி டான்ஸ் ஆடினார், ஏகப்பட்ட விஷயத்த பண்ணாரு. அப்புறம் உட்கார்ந்து இருந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விஜய பொறுத்தவரைக்கும் ரிவ்யூ கொடுத்தாங்க. அப்ப அந்த ரிவ்யூ பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே நல்லதா தான் கொடுத்தாங்க, யாருக்குமே நெகட்டிவா கொடுக்கல. ஸ்டார்டிங் எல்லாருக்குமே சூப்பரா கொடுத்தாங்க. நீங்க நல்லா பண்றீங்க, உங்களுக்கான காம்போ நல்லா இருக்கு, நீங்க நல்லா பாட்டு பாடுறீங்க, நீங்க நல்லா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லார பத்தி சூப்பரா பேசினாங்க. பாருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து ஒரு கேமர், நல்ல கேம் ஆடுறீங்க, இந்த வீட்டுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க தான் உண்மையான கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லிட்டு பாருக்கு சொன்னாங்க. அது என்னமோ உண்மைதானே, வீட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டே தான் இருக்காங்க, அது இல்ல நம்ம சொல்லவே முடியாது. ஆனா அது நல்ல கண்டென்ட்டா கெட்ட கண்டென்ட் பார்க்க போனா அது ஒரு குப்பை கண்டென்ட். இருந்தாலும் கண்டென்ட் அவங்க தான் கொடுக்குறாங்க, மற்றபடி வீட்டுக்குள்ள எவனும் எதுவும் பண்ண மாட்டேங்குது. அது நம்ம முன்னாடி அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பாரு என்ன பண்றாங்கன்னா, அப்படியே விஜய் அப்படியே கிச்சன் பக்கத்துல தனியா கூட்டு நிப்பாட்டி வச்சு விஜய் கிட்ட மெதுவா சொல்றாங்க. அப்புறம் விஜய் இந்த மேட்டர் எப்படி போகுது, இந்த சோ கால்டு அந்த லவ், அந்த 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 ஃப்ரெண்ட்ஷிப், அந்த விஷயம்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட மெதுவா கேட்கறாங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, ஏய் உனக்கு தெரியாதடா, நீ எல்லாம் தெரிஞ்சுதானே பண்ற, ஏதோ ஏதோ புதுசா என்கிட்ட வந்து கேட்கற, நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ற, உனக்கு எல்லாமே தெரியும், நீ எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சுதான் பண்ற, அப்புறம் என்னடான்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே திருப்பி விஜய் கிட்ட, அப்படி இல்ல, அது நான் எப்படி சொல்றேன்னா, வெளியே என்ன மாதிரி போயிருக்கு, கொஞ்சம் எந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி விஷயம் யோசிக்கிறேன். பட் இந்த வீட்டுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது உண்மையா வந்துருதுடா. சோ உண்மையா அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ட்ரூ ஃபீலிங்ஸ் தான் பார்த்துக்கோ, அதை நம்ம என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க. யாரும் நம்ம பாரு. உடனே விஜய் அந்த இடத்துல ஒரு அடியை போட்டாங்க. ட்ரூ ஃபீலிங்ஸா, நீ என்கிட்ட பேசுறியா கேமராட்ட பேசுறியா, கேமராட்ட பேசுறியா, நீ கேமராட்ட பேச வேண்டியதெல்லாம் என்ன என்கிட்ட பேசிட்டு இருக்க, நீ வேணா கேமராட்ட பேசுன்னு சொல்லிட்டு ஒரு அடியை போட்டாங்க. உடனே அந்த இடத்துல பாரு, அப்படி இல்ல சொல்றேன், இந்த எப்படி போச்சுன்னு தெரியல, அம்மா வீட்டுல எல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு பார்த்துக்கோ, அதான் கேட்டேன், வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு மழுப்ப போடுறாங்க. அந்த இடத்துல திருப்பி விஜய் ஒரு அடி. ஓ நீ பயப்படுறியா, யார் உங்க அம்மாவுக்கு பயப்படுறியா, தெரியலையம்மா, நீ நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே, நீ எல்லாம் தெரிஞ்சுதானே பண்ற,
எல்லாம் தெரிஞ்சு கேமரா முன்னாடி தான் பண்ணிட்டு இருக்க, அப்புறம் எப்படி நீ பயப்படுறேன்னு சொல்ற, எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு அடியை போடுறாங்க. உடனே நான் மக்கா இல்ல விஜய், என் ஃபேமிலி வேற கொஞ்சம் வேற மாதிரி பார்த்துக்கோ, கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, அதனால நான் யோசிக்கிறேன் என்ன மாதிரி இது எடுத்துப்பாங்க, என்ன மாதிரி பெயருக்கோன்னு தெரியல, ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அக்கா ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியை அமைக்கிட்டே இருக்காங்க. உடனே அந்த இடத்துல திருப்பி விஜய் இன்னொரு அடியை போடுறாங்க. அப்படியாம்மா, சரி சரி சரி, அப்போ சின்ன வயசுல இருந்து நீ அப்படி இருந்தா நீ எதுக்கு பயப்பட போற, முன்னாடி இருந்து அப்படித்தானே இருக்க, சின்ன வயசுல இருந்து அப்படிதான் நிறைய விஷயம் பண்ணிருக்க, அப்ப எதுக்கு நீ பயப்படணும்னு சொல்லிட்டு ஓப்பனா புரூட்டலா ஒரு அடியை போட்டாங்க. அடியை போட்டோன்னு உடனே நம்ம அக்கா ஆமா ஆமா ஆமா, அது அது சின்ன வயசுல இருந்து நம்ம அப்படிதான் வாழு பண்றது, சேட்டை பண்றது, கள்ளத்தனம் பண்றது, கண்டு மேனிக்கு சுத்துறது, எல்லா விஷயமும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அது சின்ன வயசுல இருந்து நம்ம அப்படித்தான். இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப விஜய் கிட்ட ஏதோ வார்த்தையை பிடுங்க ட்ரை பண்றாங்க. அப்ப விஜய் சிம்பிளா சொல்லிட்டாங்க, ஓகே உனக்கு எல்லாம் தெரியும், நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்க, அது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு. திரும்ப நம்ம அக்கா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த ஃபீலிங்ஸ் என்னதான் இருந்தாலும் ட்ரூ பத்துக்கோ, அதான் அதை எப்படியாச்சும் வெளியே காமிக்கணும், எப்படியாச்சும் அம்மாட்ட சொல்லணும்னு சொல்லி அக்கா திருப்பி ஒரு பீட்டை போடுறாங்க. திரும்ப விஜய் ஒரு அடியை போடுறாங்க. நான் ஒன்னும் அம்மா இல்லையம்மா, நீ அம்மா ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்க, நான் உனக்கு அம்மா இல்லம்மா, உங்க அம்மாட்ட போய் சொல்லு, எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியலமா, நான் எதையும் கேர் பண்றதுல, நான் எதையும் கண்டுக்கிறது இல்லை, நீ வேணா உங்க அம்மாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு அடியை போடுறாங்க. திரும்ப நம்ம உடனே பாரு அம்மாடா அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அம்மா கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லணும் பார்த்துக்கோ, எப்படி எடுத்து சொல்லன்னு தெரில, அது கொஞ்சம் அப்படியே பார்த்து எடுத்து சொல்லணும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு உருட்டை போடுறாங்க. உருட்டை போட்டுட்டு கடைசியில் பாப்பண்டா அப்படியே போகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே விஜய் சிம்பிளா முடிச்சிட்டாங்க. உனக்கு தெரியும் பாரு, நீ எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்க, தெரியாத மாதிரி இங்க எதுவும் பேசாத, எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்க, நீ தெரிஞ்சுதானே லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கேட்டாங்க. தெரிஞ்சுதானே லவ் பண்ண அப்படின்னு சொல்லி டக்குன்னு கேட்டாங்க. உடனே அக்கா அந்த இடத்துல ஒரு பல்ட்டி அடிச்சாங்க பாருங்க. லவ் அப்படி சொல்லாத, லவ் சொல்லாத, லவ் சொல்லாத, வாயில போடு, ஃப்ரெண்டு, மோர் தென் அ ஃப்ரெண்டு, எப்படி மோர் தென் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு இங்கதான் புரியவே இல்லை ப்ரோ, ஃப்ரெண்டா மோர் தென் அ ஃப்ரெண்டா, லவ்வா? இப்ப லவ்வா இருந்தா உங்க அம்மாட்ட போய் சொல்லலாம், மோர் தென் அ ஃப்ரெண்டா எப்படி உங்க அம்மாட்ட போய் சொல்லுவீங்க? எனக்கு புரியல. இப்போ லவ்வா இருந்தா நம்ம பேரண்ட்ஸ்ட போயிட்டு தாயே நான் இவங்க லவ் பண்றேன் தாயே என்ன சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மோர் தென் அ ஃப்ரெண்டா எப்படி நீங்க உங்க வீட்டுல போய் சொல்லுவீங்க? தாயே இவங்க எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது, லவ்வரும் கிடையாது, அது நடுவுல, அந்த நடுவுல இருந்து நான் வந்து அவங்க கூட தொடர்புல இருக்கேன், எங்களை தொடர்புல இருக்க விடுறீங்களான்னு சொல்லி கேட்பீங்களோ? இது என்ன மாதிரி ப்ரோ? எனக்கு புரியல ப்ரோ. நான் சொல்லிட்டேன், நான் சொன்னேன் தெரியுமா, அக்கா வந்து ஸ்டெடியா இல்ல, அக்கா வந்து கமாருதீனை மாட்டி விட்டு தப்பிக்க தான் ட்ரை பண்றாங்க. அக்கா வந்து ஸ்டெடியா லவ்னா லவ்னு சொல்ல வேண்டியது, அந்த இடத்துல திரும்பியே சொல்றாங்க மோர் தென் அ ஃப்ரெண்டு, வெளியே போய் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் டிசைட் பண்ணணும்னு சொல்றாங்க. என்னக்கா எக்ஸ்ப்ளோர் பண்ண போற? என்ன கைஸ், என்ன இது வேர்ல்டு டூரா போறீங்க? வேர்ல்டு டூர் ஏதோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்களா? என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க? இங்கதான் அக்காக்கான ஆட்டம் வெளியே வந்துகிட்டே இருக்கு. எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்களாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணுவாங்களாம், அது வரைக்கும் மோர் தென் அ ஃப்ரெண்டா. அப்ப மோர் தென் அ ஃப்ரெண்ட் எலவு எதுக்கு இப்போ உங்க வீட்டுக்குள்ள கூட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லி அழுதுட்டு இருக்க? நீ டிராமா தானே போடுற, பக்காவா ஒரு டிராமா போடுறல, வீட்டுல சொல்லணும்னு ஒரு டிராமா, லவ்னு ஒரு டிராமா, ஒரு சைடு கேட்டா கல்யாணம் பண்ண போற மாதிரி ஒரு டிராமா, இன்னொரு சைடு எல்லாரும் அதை உடச்சு கேட்டா இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க, ஃப்ரெண்டு மோர் தென் அ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கமாருதீன் காதுல விழாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. காதல இதில் விழுந்துட்டா வந்து கேட்டு போடுவான்ல, என்ன நீ மோர் தென் என்ன புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதாவது கேட்டு போடுவான்னு சொல்லிட்டு அக்கா ஓடுறாங்க அந்த இடத்த விட்டு. விஜய் சிம்பிளா முடிச்சிட்டாங்க, என்னமோ பண்ணுமா உனக்கு தெரியும், நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிட்டுங்கன்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டாங்க. அதுவே அடி வேண்டி போயிட்டு இருக்கு, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அடுத்ததான் நம்ம விஜய் அவர்கள் கனிக்கு கொடுத்த அட்வைஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. சிம்பிளா சொல்லிட்டாங்க, உனக்கான ஆட்டம் எதுவுமே ஒன்னொரு எபிசோட்ல வரல, ஏன்னா உனக்கான ஆட்டம் அப்படிங்கிறது இல்லை. நீ சும்மா நாச்சுக்கும் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பாண்டை பிடிச்சி வச்சு அவங்க கூட மட்டுமே பேசிட்டு இருக்க, அது வெளியே வராது, அது தேவை கிடையாது. வெளியே வா, இறங்கி ஆடு, இன்னும் 3 வாரம் தான் இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணு, இறங்கி இந்த கேமை பிளே பண்ணு, உட்காந்துட்டே இருக்காது, ஒரு இடத்துல இருக்காது, இறங்கி ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இறங்கி வேஸ்ட் தான் ப்ரோ. இதுக்கப்புறம் கொம்பன் இறங்கினான்னா இறங்காட்டி என்ன, அவ்வளவுதான். அது கும்கி காலி ஆனதுக்கு அப்புறம், அதாவது பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன கண்டென்ட் கொடுக்க போறீங்க? இதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற கண்டென்ட் உங்களை நெகட்டிவா தான் ஆக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ்ல ஒரு லாஜிக் இருக்கு ப்ரோ. இதுக்கப்புறம் நீங்க என்ன கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணாலும் அது உங்களை நெகட்டிவ் பண்ணும். ஏன்னா மக்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, எப்பா அடி அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஓகேவா, ஒரு வழியா முடிக்க போறாங்கப்பா, இன்னும் 3 வாரம் இருக்கு, யாருக்கா கொடுங்கப்பா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்து நிற்கும் போது திரும்ப நான் வந்து கண்டென்ட் கொடுக்கன்னு சொல்லி சண்டை போடுறதோ இல்ல கத்தி நடக்கிறதோ பண்ணீங்கன்னா, யாரா இது அரமெண்டலடா வெளியே தூக்கி போடுங்கடான்னு சொல்லிட்டு மக்கள் வெறுப்பு தான் ஆவாங்க. ஸோ கடைசி நேரத்தில் வந்து கண்டென்ட்லாம் கொடுக்க முடியாது, அது என்ன பொறுத்தவரைக்கும் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. அதனால இதுக்கப்புறம் இருக்க போற நாட்களை ஜாலியா ஃபன்னா சும்மா அப்படியே என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு சுத்துறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ கனி எப்படி பண்றாங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. கமாருதீன் அக்கா தயவுசெய்து உள்ள போயிட்டு
காமு மாமாக்கு அட்வைஸை கொடுங்க. நீ வந்து அவளோட ஆள் கிடையாது, லவ்வர் கிடையாது, ஃப்ரெண்டும் கிடையாது, மோர் தென் ஃப்ரெண்டும் கிடையாது, நீ வந்து ஒரு பார்ட் அப்படிங்கிறத தயவு செய்து சொல்லி கமாருதீன் புரிய வைங்க. புரிய வச்சீங்கன்னா கமாருதீன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லாட்டினா வாழ்க்கை நக்கின்னு போயிடும் அப்படிங்கிறத உங்க. இதை பத்தி உங்களுக்கு கணக்கத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க.